ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வருஷக்கணக்காக வலிமை அப்டேட் மாதிரி இழுத்துட்டு இருந்த விண்டோஸ் அப்டேட் பற்றி மைக்ரோசாஃப்ட் ஒரு வழியாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்னென்னா விண்டோஸ் 11 வரப்போகுது. விண்டோஸ் 11 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். விண்டோஸ் 10ஓட மெயின் ட்ராபேக்கே அதோட இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ் தான். அதனால் விண்டோஸ் 11ல் 2-3 ஸ்டெப்ஸ்லேயே ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விண்டோஸ் 11 இப்போவே ட்ரை பண்ணோன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன், அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அஃபிஷியல் விண்டோஸ் 11 ரோல் அவுட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ண வர விண்டோஸ் 11 விண்டோஸ் 10 விட ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. விண்டோஸ் 11 அப்டேட் எலிஜிபிள் சிஸ்டம்ஸ்க்கு வரும் நம்ம சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை லிஸ்ட்டை அவங்க ரிலீஸ் பண்ணல, பிசி ரெக்குயர்மெண்ட்ஸ் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ விண்டோஸ் 11க்கு தேவையான சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். ப்ராசஸர் 2 அல்லது 3 கோருக்கு மேலே இருக்க 64-பிட் 1 GHz ப்ராசஸராக இருக்கணும். ரேம் மினிமம் 4 GB இருக்கணும். ஸ்டோரேஜ் மினிமம் 64 GB இருக்கணும். கிராஃபிக்ஸ் DirectX 12 இல்லை அதுக்கு மேலேயும் இருக்கணும். இப்போ விண்டோஸ் 11 பற்றின ஒரு சின்ன ஓவர்வியூவை பார்ப்போம். இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் நான் சொன்ன மாதிரியே ரொம்ப சிம்பிள் தான். இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸோட சின்ன கிளிப் உங்களுக்காக. It's like a family tree, part of you and part of me. And if we should separate, go your own way, I won't wait. அடுத்து விண்டோஸ் 11ல் ஒரு பெரிய சேஞ்ச் என்னன்னா ஐகான்ஸ் தான். ஐகான்ஸ் எல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் அட்ராக்டிவாகவும் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் விண்டோஸ் 10ல் சைடில் இருந்த ஐகானெல்லாம் இப்போ விண்டோஸ் 11ல் நேராக இருக்க மாதிரி இருக்குது. யூஐ விண்டோஸ் 11ல் ரொம்ப ஸ்மூத்தாகவும் கலர்ஃபுல்லாகவும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் 11ல் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் யூஸ் பண்ண வர எல்லாமே ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஸ்டார்ட் மெனுலையும் நிறையா சேஞ்சஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் 11ல் மல்டி விண்டோ ஆப்ஷனையும் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் 10ல் ஒட்டுக்கா 2 ஆப்பை மட்டும்தான் டாக் பண்ண முடியும். இப்போ விண்டோஸ் 11ல் 3 or 4 ஆப்ஸ் கூட ஒட்டுக்கா டாக் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. விண்டோஸ் 11ஓட அடுத்த என்ஹான்ஸ்மெண்ட் மல்டி மானிட்டர் சப்போர்ட் தான். அடுத்ததாக விண்டோஸ் 11ல் பெரிய அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது. மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் ஆண்ட்ராய்டு ஆப் சப்போர்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் மொபைலில் இருக்க ஆப்ஸ் எல்லாமே விண்டோஸ்லேயும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது போக விண்டோஸ் ஸ்டோர்லேயே மூவிஸ் அண்ட் சீரீஸ் சப்போர்ட்டும் கொண்டு வர போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. விண்டோஸ் 11ல் இனிமேல் அழகழகான விட்ஜெட்ஸ் எல்லாம் கொண்டு வர போகிறோன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அது போக மைக்ரோசாஃப்ட் டீம்ஸை இனிமேல் டாஸ்க் பாரில் இருந்தோ இல்லை விட்ஜெட்ஸில் இருந்தோ ஆக்சஸ் பண்ணிக்கலாம் டைரெக்டாக. அடுத்ததாக கேமிங்லேயும் நிறையா என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா கேம்ஸுக்குமே டிஃபால்ட்டாக HDR சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. விண்டோஸே பழைய கேம்ஸை எல்லாத்தையும் HDRாக கன்வெர்ட் பண்ணி விவிட் அண்ட் வைப்ரண்ட் கலர்ஸில் காட்டணும்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இது போக இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாமே உங்களுக்காக நான் போட்டு காட்டுறேன். சொன்ன மாதிரியே எல்லா ஃபீச்சர்ஸும் விண்டோஸ் 11ல் கொண்டு வந்தாங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். விண்டோஸ் 10 இனிமேல் குப்பை தொட்டியில் தான் கிடக்கணும். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.